ஓம் சாந்தி. இன்னைக்கு அப்பாவோட புக்கிலிருந்து சில விஷயங்கள் பார்க்கலாம். பாண்டவர்களும் கௌரவர்களும். ஓம் மண்டலி சத் சங்கத்தினுடைய தியான மண்டபம் தீக்கிரையாக ஆகியிருந்தது. ஆதலால் இதை விட்டு குழந்தைகளுக்கான பள்ளி நடந்து கொண்டிருந்த ஓம் நிவாஸ் என்னும் கட்டிடத்திற்கு சென்று குடியேறினார்கள். இங்கு முன் போலவே பாடமும் பயிற்சியும் தொடர்ந்தது. ஓம் நிவாஸ் என்பது ஒரு பெரிய கட்டிடம். சூழ்நிலை மிக அமைதியாகவும் சுத்தமானதாகவும் தெய்வீக மனம் கமழுவதாகவும் இருந்தது. ஆதலால் இங்கு ஆன்மீக உயர்கல்வி மிக வேகமாக நல்ல பலனை அளிக்கும் வகையில் முன்னேற்றம் அடைந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் காலை 5:30 மணி அளவில் வழக்கம் போல குழந்தைகள் பயிற்சிக்காக ஓம் நிவாஸை விட்டு பஸ்ஸில் வெளியே சென்று இருந்தனர். இந்த சமயம் பார்த்து எதிர்ப்பாளர் கூட்டம் நாலா பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டது. சிலர் யாரும் நுழைய முடியாதபடி நுழைவாயிலை மறித்து நின்று கொண்டனர். இதற்கு முன் இவர்கள் நடந்து கொண்ட வன்முறை செயல்களால் பொதுமக்களிடையே கெட்ட பெயர் ஏற்பட்டு இருந்தது. இவர்களை கண்டித்து சிலர் பத்திரிகைகளிலும் எழுதியிருந்தார்கள். எனவே இம்முறை சத்தியாகிரக வழியை மேற்கொண்டனர். உலக அமைதிக்காகவும் உயர் ஞான கல்வியும் பூரண அகிம்சையும் நடைமுறையில் வாழ்ந்து காட்டுகின்ற ஓம் மண்டலியினருக்கு எதிராக எதிர்ப்பாளர்களின் சத்தியாகிரகம் ஒரு அர்த்தமற்ற செயலாக சிறு பிள்ளை விளையாட்டாகவே இருந்தது. எனினும் இவர்கள் செயலுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்காக உள்ளூர் பிரபல பஞ்சாயத்து பிரமுகர்களையும் அரசு துறையிலிருந்து சிலரையும் தங்களுடன் சேர்த்து கொண்டு இருந்தனர். இது பற்றி பத்திரிகையிலும் விளம்பரம் வரும்படி பார்த்து கொண்டனர். வழக்கம் போல ஊரில் பல குடும்பங்களை சேர்ந்த சகோதரிகள் காலை 7 மணி அளவில் பாடம் கேட்பதற்காக ஓம் நிவாஸ் கட்டிடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அங்கே நுழைவாயிலை மறித்து கொண்டு பலரும் அவர்கள் பக்கவாட்டில் திரளாகவும் மக்கள் கூடியிருந்தனர். இக்கூட்டத்தினரிடையே பல வணிக பிரமுகர்களும் பெண்மணிகளும் இருந்ததை கண்டனர். மற்றொரு பக்கத்தில் வித்தியாசமானவர்கள், ஒருவேளை வன்முறைக்கு என்றே அமர்த்தப்பட்டவர்கள் போல காட்சியளித்தவர்கள் நின்று கொண்டு இருந்தனர். இப்பொழுது பாடம் கேட்க வந்திருந்தவர்கள் பெரும்பாலும் வயதான ஆண்களும் பெண்களும். எல்லாவற்றையும் ஊகித்து அறிந்து கொண்ட இவர்கள் உள்ளே நுழையும் முயற்சியை மேற்கொள்ளாமல் அமைதியாக ஒதுங்கி எதிர்ப்புறமாக ஒரு அணியில் நின்றனர். சிறிது நேரத்தில் இவர்களை சார்ந்த வேறு சிலரும் வந்து சேர்ந்தனர். இவ்வளவில் வெளியே பஸ்ஸில் சென்றிருந்த குழந்தைகளும் வந்து சேர்ந்து விட்டன. அங்கிருந்த நிலைமையை புரிந்து கொண்ட ஆசிரியர்களும் குழந்தைகளும் பஸ்ஸை விட்டு இறங்கி நேராக ஏற்கனவே நின்று கொண்டிருந்த சகோதரிகளுடன் வரிசையாக நின்று விட்டனர். ஒரு பக்கம் நேர்மையற்ற அதர்மத்தின் வழி நிற்கும் கௌரவ சேனை, எதிர்ப்புறம் தூய்மையும் புனிதமும் நிறைந்த பாண்டவ சக்தி சேனை. இந்த ஒரு அணிவகுப்பை உள்ளே இருந்தவாறே அறிந்து கொண்ட பாபா பிரத்யேகமாகவும் வெளிப்படையாகவும் அநீதியும் அதர்மமும் தோல்வி அடைவதற்காக இந்த போர் அவசியம் என்று கருதினார். படைப்பல எண்ணிக்கையில் கௌரவர்கள் அதிகமாகவும் பாண்டவர்கள் மிக மிக குறைவுமாகவே இருந்தனர். இருப்பினும் உள்ளே இருந்து ஆன்மீக பலம் வெளியே நின்று கொண்டிருந்தவர்களுக்கு கிடைத்தது. அந்த சக்தி ஒளி அலைகளாக வெளியே பரவியது. இவ்வாறு கூட்டத்தின் கூச்சல் குறைந்தது, பாடல் ஆட்கொண்டது. இவ்வாறு பாட்டு உள்ளே இருந்து ஒலித்து கொண்டு இருக்க இரு அணியினரும் அவரவர் நிலையில் நின்று கொண்டு இருந்தனர். நேரமாகி கொண்டே இருந்தது. இந்த செய்தி ஊரெங்கும் பரவியது. இதை நேரில் காண்பதற்காக பொதுமக்கள் பலர் அங்கே வந்து சேர்ந்தனர். இதில் வெற்றியடைய போவது யார் என்ற கேள்வி அவர்கள் மனதில் மேலோங்கி இருந்தது. இந்த செய்தி ஊராருக்கு எட்டியதைப் போல சில வீடுகளிலே பூட்டப்பட்டு அடைந்து கிடந்த அப்பாவி பெண்கள் செவிக்கும் எட்டியது. தங்கள் யுக்தியை கையாண்டு பூட்டுகளை உடைத்து சங்கிலிகளிலிருந்து விடுவித்து கொண்டு சுதந்திர பறவைகளாக, வீராங்கனைகளாக, சக்தி சொரூபங்களாக அங்கே வந்து சேர்ந்து விட்டனர். இவ்வாறு தப்பி அங்கு வந்து சேர்ந்தவர்களில் முக்கியமானவர் கோபி, அதாவது தீதி மன்மோகினி என்னும் பெண்மணி ஆவார். இவர் எதிர்ப்பாளர் கூட்டத்தில் பிரபல தலைவர்கள் ஒருவரது பேத்தி ஆவார். இவர் பிற்காலத்தில் மவுண்ட் ஆப்பிள் வித்தியாலய நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகித்தவர். உலகில் உள்ள அனைத்து ராஜயோக நிலையங்களை சார்ந்த மாணவ மாணவியர் அனைவருக்கும் தீதி, அதாவது மூத்த சகோதரி என்ற உறவில் அன்பு சுரங்கமாக அறிமுகமானவர். இவர் ஓம் நிவாஸ் நிலையத்திற்கு வந்து சேர்ந்திருந்த நேரத்தில்தான் இவருடைய தாத்தா மேடை மீது ஏறி எதிர்ப்பாளர்களுக்கு இடையே துணிச்சலை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருந்தார்.
தங்களுடைய பெண்களின் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு தத்தம் வீடுகளில் பூட்டி வைக்கப்பட்டிருப்பதாகவும், ஓமண்டலிக்கு சென்று விடாமல் இருப்பதற்காக தானும் தனது பேத்தியை வீட்டில் பூட்டி வைத்திருப்பதாகவும் பெருமையோடு பேசிக்கொண்டு இருந்தார். இந்த சமயம் பார்த்து அவருடைய பேத்தி கோபி அவர் எதிரில் வந்து நின்றார். கோபியை அடையாளம் தெரிந்த பலர் இவர் பேச்சை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தனர். ஆனால் அந்த பிரமுகரோ கோபி எப்படி இங்கு வர முடிந்தது என்று ஆச்சரியம் அடைந்தவராக ஏதும் அறியாமல் வெட்கி தலை குனிந்தவாறே மேடையிலிருந்து கீழிறங்கினார். இது அவருடைய கௌரவத்திற்கு ஏற்பட்ட ஒரு பலத்த அடியாகவே எண்ணினார். இதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இவ்வாறாக அந்த நாள் மிக சூடானதாகவே மாறியிருந்தது. நேரம் செல்ல செல்ல கூட்டத்தினர் கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். மிஞ்சி இருந்தவர்கள் வெயில் கடுமையின் காரணமாக கேலன் கணக்கில் ஐஸு சோடாவையும் தேநீரையும் தொடர்ந்து பருகி கொண்டே இருந்தனர். ஒரு சமயம் அக்கூட்டத்தினர் ஒருவர் அங்கு நின்று கொண்டிருந்த குழந்தைகளிடம் பான வகைகளை நீட்டி பருகும்படி கூறினார். தாங்க முடியாத தகிக்கும் வெயிலில் அசையாது நின்று கொண்டிருந்த அந்த இளம் தளிர்கள் பானத்தை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். மேலும் அவர்கள் யோக நிலையில் இருந்தனர். குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அந்த நாள் வேகமாகவே கழிந்து விட்டது போலவே இருந்தது. எதிர்ப்பாளர்களாகிய கௌரவர்கள் தாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை. அவர்கள் தீர்மானத்தில் தளர்வு ஏற்பட்டு விட்டது. எனினும் வீராப்பாக வேறு வழியின்றி வெளியில் நின்று கொண்டிருந்த சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகளை உள்ளே செல்ல வழிவிட்டனர். ஆனால் எதிர்ப்பாளர் அனைவரும் அங்கிருந்து கலைந்து செல்லாதவரை நாங்கள் உள்ளே போகப் போவது இல்லை என்று கூறினர். இதை கேள்வியுற்றதும் இக்குழந்தைகள் அவசியமானால் இரவு முழுவதும் கூட இப்படியே நின்று கொண்டு இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். இத்தருணத்தில் கூட்டத்தில் இருந்த பொதுமக்களில் ஒரு சிலர் குழந்தைகள் சார்பாகவும் அவர்களை பற்றி பெருமையாகவும் பேச தலைப்பட்டனர். இதை கண்ணுற்ற எதிர்ப்பாளர்கள் கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். கூட்டம் கலைந்து அன்றைய போராட்டம் முடிவுக்கு வந்தது. அன்று பாண்டவ சக்தி சேனைக்கு வெற்றி கிட்டியது. எனினும் இது தொடர்ந்து போராட வேண்டிய யுத்தத்தில் ஒரு சிறிய கூட்டம்தான். எதிர்பார்த்தது போலவே மூர்க்கர் கூட்டம் மறுநாள் காலை வந்து சேர்ந்தது. என்ன நேரினும் யாரையும் ஓம் நிவாஸ் நிலையத்துக்குள் நுழைய அனுமதிப்பதில்லை என்ற தீர்மானத்துடனே வந்திருந்தனர். இதனை வேடிக்கை பார்க்கவும் கூட்டம் வந்து சேர்ந்தது. பாபா குழந்தைகள் எந்த கெடு பிடிக்கும் மசியாததால் இரண்டாம் நாளும் முதல் நாளை போலவே பாண்டவர்களுக்கு வெற்றியாகவே முடிவுற்றது. மூன்றாம் நாள் தலைவர்களும் அவர்களது கூலி ஆட்களும் எப்படியாவது பாபா குழந்தைகளை முறியடிப்பது என்று வன்முறைக்கு தயாராக வந்தனர். இன்று வழிமறிப்பு செய்ய வந்தவர்கள் கருப்பு ஆடை அணிந்து வந்திருந்தனர். பாடம் கேட்க வந்த பாபா குழந்தைகள் வெந்நீர் ஆடை அணிந்திருந்தனர். நேரம் கடந்து சென்று கொண்டே இருந்தது. வன்முறையாளர்கள் பாபா குழந்தைகளை ஏசியும் பேசியும் வன்முறைக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கி எத்தளித்து கொண்டிருந்தனர். கூட்டத்தில் கெடுபிடி நிலவியது. ஆனால் பாபா குழந்தைகள் எதற்கும் இடம் தராமல் அமைதியாக சாந்த சுரூபமாக நின்று கொண்டு இருந்தனர். இதற்கிடையில் பாபா குழந்தைகளுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த பொதுமக்களை எதிர்ப்பாளர் கூட்டத்தை சேர்ந்த கூலியாட்கள் பயமுறுத்தினர், அடிக்கவும் ஆரம்பித்தனர். கலவரமிலவே அங்கு சிந்து மகாண அரசு அதிகாரி வந்து சேர்ந்தார். அவர் தலையிட்டு இனிமேல் வழிப்பறிப்பு எதுவும் செய்யக்கூடாது என கூறி கூட்டத்தை கலைத்து விட்டார். ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் சிலர் குழந்தைகளுக்கு எதிராக வன்முறையாளர்கள் நடந்து கொண்ட விதம் பற்றி கடுமையாக விமர்சித்தனர். பத்திரிகைகளிலும் செய்திகளை அனுப்பினார்கள். பொதுமக்கள் மனதை புரிந்து கொண்ட மாவட்ட மாசிரேட் வன்முறையாளர்கள் மீது 112, 117 சட்டப்படி நடவடிக்கை மேற்கொண்டார். எனினும் இப்பட்டியலில் ஓம் மண்டலியை சேர்ந்த 5 அடங்குவர். இந்த 5 பிரம்மபாபா பெயரும் இருந்தது. அமைதிக்கு பங்கம் விளைய காரணமாக இருந்ததாக 5 மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் ஓம் மண்டலி மீது அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டது என்பதை மக்கள் அனைவரும் அறிந்தே இருந்தனர். இந்த நிலையில் ஓம் மண்டலி தன் உண்மை நிலையை விலக்கி மேல்கோர்ட்டுக்கு அப்பீல் செய்தது. இந்த அப்பீலை ஏற்று உயர்நீதிமன்ற நீதிபதியும் நீதி கமிஷன் உறுப்பினர்களும் ஒரு மனதாக மாவட்ட வழக்கு மன்றத்தின் வாதத்தையும் அதன் முடிவையும் கடுமையாக விமர்சித்தனர். சட்டம் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினர். அவர்களது தீர்ப்பு கீழே கொடுக்கப்பட்டது. ஓம் மண்டலி தமது ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் அமைதியான முறையில் நடந்து கொண்டு வருகிறது. உண்மையில் அமைதிக்கு பங்கம் விளைவித்தவர்கள் வெளி ஆட்களே ஆவார். இந்நிலையில் கீழ்கோர்ட்டு எடுத்த முடிவு
ஏற்கப்படுமே. ஆனால் சமுதாய சீர்திருத்தவாதிகள் அனைவரும் எல்லா இடங்களிலுமே பயமுறுத்தப்படுவர். சுருக்கமாக, ஓம் மண்டலி எந்த தவறையும் செய்யவில்லை என்றே அரசு கருதுகின்றது. இவர்கள் அநியாயமாக துன்புறுத்தப்பட்டு இருக்கின்றனர். இவர்கள் தவறு செய்வதை பற்றி அறியாதவர்கள், கபடமற்றவர்கள். இவ்வாறாக ஓம் மண்டலிக்கு ஆதரவாக தீர்ப்பு அளிக்கப்பட்டாலும் எதிர்ப்பாளர் கூட்டத்தை சேர்ந்த பண முதலைகள் தங்கள் தோல்வியை அவ்வளவு எளிதாக ஒப்புக்கொள்ள தயாராகவில்லை. பத்திரிகை வாயிலாகவும் அரசு துறை வாயிலாகவும் பல்வேறு நிர்பந்தங்களை ஓம் மண்டலிக்கு எதிராக கொண்டு வந்தனர். பொய் வழக்குகள் போடப்பட்டன. ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டது. ஓம் மண்டலி சார்பாக இதன் அன்னையாக விளங்கிய ஜெகதம்பாள் சரஸ்வதி அவர்கள் நீதிமன்றத்தில் அறிமுகம் ஆகின்றார். ஓம் சாந்தி. நாளை பார்க்கலாம்.